அவருக்கு இந்த இடம் பிற்காலத்தில் எப்படி உருவாக வேண்டும் என்பது பற்றிய ஒரு உள்ளுணர்வு திறன் அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் அவர் எந்த காரியத்தை எடுத்தாலும் எப்படி வெற்றிகரமாக கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் செய்து காட்டுகிறார். அதை விட முக்கியமாக ஒரு அட்மிஷன் அவர் கொடுத்தாரு பாருங்க. அட்மிஷனாக ஒப்புக்கொள்வது. எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், எவனுக்கு எது தெரியும்னு தெரியும்னார். எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எவனுக்கு எது தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அதான் முக்கியம். எல்லாமே தெரிஞ்சால் டாடா கம்பெனி நடத்த முடியும்? யாருக்கு எது தெரியுங்கிறது தெரிஞ்சிட்டா எவ்வளவு பெரிய நிர்வாகத்தையும் சுலபமாக நடத்த முடியும். அந்த வித்தை அவருக்கு தெரிகிறதால யாரை எப்படி எந்த இடத்துல ஒப்படைக்க வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கோயில்பட்டியில் வெற்றி பெற்றார், திருப்பூரில் வெற்றி பெற்றார், சத்தியமங்கலத்தில் வெற்றி பெற்றார், திண்டுக்கல்லில் வெற்றி பெற்றார். பல இடங்கள் அது மாதிரி பணி செய்து செய்து வந்து அவருடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய பெருங்கனவாக இந்த 200 ஏக்கர் இடத்துல அந்த கார்த்திபுரத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு முதல்ல நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டு நாம் சொல்லணும். மனம் பூரணமாக நம்மளை அதுக்கு தானே கூப்பிட்டுருக்குறாங்க, அப்புறமா சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. முதல்ல வாழ்த்துறதுக்கு தானே கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு அழுத்தமான ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற பணியில் இருக்கிறவர்கள், அதாவது அவருடைய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி கூட இருக்கிறவங்க, பணம் கொடுத்திருக்கிறவர்கள், வாங்குவதற்கு ஐயா சொல்ல மாதிரி வாங்குவதற்கு மனம் வைத்திருக்கிறவர்கள், பின்னால் இதை டெவலப் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்தியா ஏழை நாடுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. இந்தியாவில் பணம் இல்லாதவங்களே யாருமே கிடையாது. வெளியில் தான் எடுக்க மாட்டாங்களே ஒழிய, ஆனால் இந்தியாவில் பணம் இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்கேருந்தாவது அவங்களுக்கு பணம் வரும். இது சேல்ஸுக்கு போகிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பணம் இல்லாதவங்கன்னு இந்தியாவில் யாருமே கிடையாது. ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தடவை என் காரை நிறுத்திட்டு வேற ஒரு நண்பரை பார்க்க போகிறதுக்காக ஆப்பிள் வாங்கணும்னு போய் ஒரு கிலோ என்ன விலைன்னு கேட்டேன். ஆப்பிள் அந்த ஆள் 200 ரூபா அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் எனக்கு. 200 ரூபாய் என்னமோ சொன்னார். நம்ம இந்தியர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, யார் என்ன சொன்னாலும் ஒரு 10 ரூபா குறைச்சி கேட்கணும். நான் சும்மா இல்லாமல் கேட்டேன், ஒரு 20 ரூபா குறைச்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. என்ன ஏற இறங்க அவன் இப்படி பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த குணம் போகாது போல் இருக்குது அப்படின்ட்டு, சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். நான் 200 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தேன். அவர் 20 ரூபா திருப்பி கொடுத்தாரு. அப்படி திருப்பி கொடுத்த உடனே நான் அதை வாங்கி அப்படி பர்ஸில் வைக்க போகும்போது ஒரு ஆள் கிட்டக்க வந்து நின்று, ஐயா தர்மதுரைன்னார். என் பேர் அவருக்கு தெரியல, அதனால தர்மதுரைன்னு கூப்பிட்டார். இல்லாட்டி தர்மதுரையானா, ஐயா தர்மதுரைன்னாரு. சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார். மனசு கேட்கல. நான் இப்போ ஆப்பிள் வாங்கியிருக்கேன், அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு பணம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது. உடனே அந்த 20 ரூபா நோட்டை அப்படியே அவர் கையில் கொடுத்தேன்தா வச்சுங்க அப்படின்னு கொடுத்தேன். இந்த கடைக்காரர் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் பதறுது மனசு. அதாவது என்ன அர்த்தம், நீ என்ன அவர் ஏழை நினச்சிங்களான்னு. ஏன் அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சுருக்கேன்னா. என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத சம்பவம். அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இந்த கடையே நான் வச்சுருக்கிறேன்னா. நான் அப்போ தான் அசந்து போனேன். இந்த நாட்டில் யாராவது ஒருத்தர் ஏழைன்னு சொன்னால் நான் நம்புறதே இல்லை. பணத்தை வேற எங்கேயோ வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அதான் அதுக்கு இருக்கிற பொருள். இதை எதுக்கு சொல்கிறேன், ஒரு வியாபாரத்தில் இறங்கும்போது, ஒரு தொழிலில் இறங்கும்போது இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது, நல்ல கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக இது வெற்றி பெறும், பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வாடிக்கையாளர்கள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த பூரணமான நம்பிக்கை தான் அவர் இவ்வளவு காலம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம். கோயில்பட்டி ரொம்ப பின்தங்கிய ஒரு ஊர் அது. அந்த கோயில்பட்டியிலேயே 1000 ஏக்கர் போட்டு டெவலப் பண்ணார். ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, திருநெல்வேலி பக்கம் அப்படியே போக போக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கோயம்புத்தூர் மாதிரி அதே மாதிரி இங்கே மாதிரி அடிக்கிற மாதிரி அங்கே அடிக்க மாட்டாங்க. நோட்டு அடிக்கிறதெல்லாம் அதுவும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அந்த சாமர்த்தியமும் கிடையாது.
ஆனால் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. கோயில்பட்டில் இருக்கிறவங்க, சார் அங்கே 1000 ஏக்கர் போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ மக்களுக்கு சரியானபடி கொடுத்தா எல்லாருக்குமே அந்த வாங்கும் திறன் இருக்குது, அதை வைத்து வளருவார்கள் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அவருக்கு நல்லா தெரியுது. நான் முதலியே அவரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன், விஷனரின்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை பற்றி முதலியே மனதில் பெரிதாக நினைப்பது. ஏங்க இந்த இடத்துல 10 ஏக்கரோ ஒரு 8 ஏக்கரோ 15 ஏக்கரோ அப்படிலாம் ஒரு பிஸ்னஸில் அப்படி எடுத்து பண்ணல. ஒரு 200 ஏக்கர் ரோடுன்னு வருதுன்னா 80 ஏக்கர் ஒரு மெயினில் ஒரு ரோடு, அதுக்காக சில இடத்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த 80 அடி ரோடு அப்படிங்கிற அந்த விஷன், பெரிய அளவில் அந்த ரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். அமெரிக்காவுடைய ஆரம்ப கால வெற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு வேற காரணம், இன்னெஃபிஷியன்ட் லீடர்ஸ் அமெரிக்காவுக்கு வந்ததால் இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது. அதையும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு. ஆனால் ஆரம்பத்தில் அமெரிக்கா டெவலப் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுடைய ஸ்லோகனே இதுதான், திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். அவ்வளோதான், திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். பெருசான என்ன, பெருசாக வளரு, திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் முடிச்சிட்டான். நீங்கள் அமெரிக்கா வளர்ந்ததுக்கு காரணமே அதுதான். அங்கே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு காரில் போனால் தான் உண்டு. அவ்வளவு இடம் விட்டு கட்டியிருப்பான் வீட்டையே, ரோடு அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். ஐஸ்கிரீமே ஒரு படி சைஸுக்கு வச்சுருக்கான். நீங்கள் அங்கே ஐஸ்கிரீம் லார்ஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே விசா முடிஞ்சு போய் வீட்டுக்கு வர வேண்டியது தான். ஒரு படி சைஸுக்கு வச்சுருப்பா. அவங்க எல்லாத்துலேயுமே திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் அப்படின்னு. இது ஏதோ அமெரிக்கன் மென்டாலிட்டின்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் இருந்தால் நம்ம மதிக்கலை. யார்? பாரதின்னு பேர். அவருடைய வார்த்தை சொல்லட்டுமா, பெரிதினும் பெரிது கேள்னா. அதானே திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். நமக்கு தான் நம்பால் அருமை தெரியாது. திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக்னு அமெரிக்கா வளர்ந்த ஃபார்முலாவை பாரதி 2 வரியில் சொன்னார், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னா. பெட்ரூம் முடிச்ச மாதிரி இத்தனோண்டா இருந்தா சில பேருக்கு திங்க் பண்ணுற போதே விசாலமாக திங்க் பண்ணுறதுக்கு முடியாதுங்க. ஒருவேளை சம்சாரம் பேர் விசாலமாக இருந்தால் மட்டும்தான் அவன் விசாலத்தை நினைப்பானே ஒழிய, அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் எப்போவுமே விசாலமாக நினைக்க மாட்டான், குறுகலாக நினைப்பான். ஆனால் கார்த்திக்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்தை திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக், அந்த விசாலமாக நினைக்கிற ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் அவருடைய இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம். முதல்ல இருந்தது, 2வது இருந்தது, 3வது இருந்தது, 4வதுன்னு அந்த ஸ்டேஜ் நோக்கி போறாருல்ல. அப்படி போகிறதுக்கான காரணமே என்னன்னா அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம். இங்கே நிறைய பேர் இறை உணர்வு உள்ளவர்கள் வந்திருப்பீங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பீங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினா. என்ன பாடினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ அந்த ஊருக்கு போனாலோ போகலையோ தெரியல, அந்த ஊரில் இருக்கிற பெருமாளை பற்றி அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுட்டு மட்டுமே பாடினாலும் என்னமோ தெரியல. ஆனால் அவள் ஒரு பாட்டில் சொல்கிறா, பெருமாளுக்கு நான் வெண்ணெய் நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னா. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை, திருமாலிருஞ்சோலைன்னு அந்த ஊருக்கு பேர். நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு யாரு? திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைக்கிறேன் அப்படின்னா. நைவேத்தியம் என்ன? இப்போ நாம் பெருமாளுக்கு வெண்ணெய் வைப்போம். இப்போ கோகுலாஷ்டமி போச்சு, வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லி இத்தனோண்டு வெள்ளையாக ஒரு உருண்டை வைப்பா. இன்னும் சில கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கோயிலில் அந்த அம்மனுக்கு அனுமாருக்கு தடவரத்துக்கு வெண்ணெய் விற்கிறேன்னு சொல்லி ஒரு இருட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு வெள்ளையாக ஒரு உருண்டையாக ஒன்று வச்சுருப்பா. அது வெண்ணெய் தானாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதனால தான் வெளிச்சம் இல்லாத இடத்துல அவன் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான். அந்த வெண்ணெயை ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு நம்மால் தடவரேன்னு ஒரு ரூபாய் வெண்ணெயை வாங்கி வால்லேருந்து தலை வரைக்கும் தடவுவான். அதுக்கு அதை தடவிட்டு நம்மால் அந்த ஆஞ்சநேயரை சுற்றி 500 கோரிக்கை வைப்பான். அப்போ அந்த ஆஞ்சநேயர் யோசிப்பார், ஏண்டா 8 வெண்ணெயை கொடுத்துட்டு என்னை என்ன பாடுபடுத்துறீங்கடா. இந்த ஆஞ்சநேயர் போஸ்டில் ஒன்று பார்த்தீங்களா, பக்த ஆஞ்சநேயர்னு கை கூப்பியிருப்பார். அவர் என்ன அர்த்தம்னா இவனை கும்பிடுறாரு, விடுங்கடா டேய் விடுங்கடா, என்னை போட்டு இம்சை பண்ணாதீங்கடா, 8 வெண்ணெயை கொடுத்துட்டு என்ன பாடுபடுத்துறீங்க பாருங்க. சார், இந்த வெண்ணெய் கடவுளுக்கு பெருமாளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற நாம் 8 ரூபாய்க்கு வெண்ணெய் வாங்குகிறோம். ஆண்டாள் பாடும்போது என்ன சொன்னான்னு சொல்லிட்டோமா ஒரு ஆச்சரியம். எவ்வளோ சொல்லியிருப்பா யோசிச்சு பாருங்களேன். வெண்ணெய் 10 கிலோ, 20 கிலோ,
நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன்னா. 100 அண்டா, அண்டாங்கிறது எவ்வளவு பெரிய சைஸ். 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன்னா. கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவ கொடுக்குறேன்னு சொல்றது என்ன தெரியுமா? அமுல் பட்டர். அவ ஆனா அவங்க அப்பா கோயில் பட்டர். அவங்க அப்பாவுக்கு விஷ்ணு பட்டர்னு பேரு. அவங்க அப்பா கோயில் பட்டர், கொடுக்குறேன்னு சொல்றது அமுல் பட்டர். அமுல் பட்டர் 100 அண்டா எங்க போறது, என்ன விலைக்கு கொடுக்கறது? அந்த அம்மாவால கொடுக்க முடியுமா? நீங்க இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மால கொடுக்க முடியும் முடியலங்கிறது பெருசு இல்லை. நினைக்கும் போது பெருசா நினைச்சா நம்ம வீடு தேடி அது வந்து கதவை தட்டி கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பெரிய ரகசியம். இதுதான் இங்கிலீஷ்ல சீக்ரெட்னு ஒருத்தன் புக்கா எழுதி இருக்கிறான். அந்த சீக்ரெட்டுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க சுற்றி வருது. என்ன தெரியுங்களா? நீங்க எதை மனசால நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களை தேடி நகரத் தொடங்குகிறது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதுதான் எப்பவுமே நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னார் பாரதி. எப்ப நினைச்சாலும் நல்லதாவே நினைக்கணும். ஏன்னா நாம நினைக்க நினைக்க அந்த எண்ணம் நம்மளை தேடிக்கிட்டு வரும். நாம் அதை தேடிட்டு போற மாதிரி அது நம்மளை தேடிக்கிட்டு வரும். இப்போ பாட்டு சொல்றேன் பாருங்க. 100 அண்டா வெண்ணெய் நான் கொடுக்க முடியுமா? அவங்க அப்பா கோயிலில் பூஜை பண்ற பட்டரு. அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்கலாம் ஏழையா இருந்தாங்க. இதுதான் என் பேச்சு. அந்த காலத்தில் கோயிலில் பூஜை பண்ணவங்கலாம் ஏழையா இருந்தாங்க. 100 அண்டா வெண்ணெய் எங்கேயாவது கொடுக்கறது முடியாது. அந்த பாட்டை கவனிச்சிங்களா? அவ வைக்கல எதிரில். அந்த பாட்டை நல்லா பாருங்க. வாய் நேர்ந்தேன்னா கொடுக்க முடியல, சொல்லிட்டோம்டான்னா. என்னால கொடுக்க முடியல, வாய் நேர்ந்தேன், சொல்லிட்டோம் போ அப்படின்னா. அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் டாப்பு. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கை 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில், சகர பொங்கல் இல்ல, பால்ல வெந்த சாப்பாடு, பால் சோறு. 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். கொடுக்க முடியல, சொல்றேன். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. சொல்லிட்டு ஆண்டாள் போயிட்டா, மேலே போயிட்டா, பெருமாளோட போயாச்சு. இந்த பாசுரத்தை பிற்காலத்தில் திருமாலிருஞ்சோலையில் பாடுறாங்க. அப்ப ராமானுஜர், வைணவ மத தலைவர் ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வர்றாரு. இந்த பாட்டை பாடின உடனே அவர் கேட்டவருக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஓ, ஆண்டாள் ஆசைப்பட்டா 100 அண்டா வெண்ணெய் 100 அண்டா சக்கரை பொங்கல் கொடுக்கணும்னு. அவளால் கொடுக்க முடியல, சொன்னேன்னா வாய் நேர்ந்தேன்னு சொன்னா. நாம மடாதிபதியாக இருக்கிறோம், நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு. டே 100 அண்டா வெண்ணெய் கொண்டாங்கடா, 100 அண்டா சக்கரை பொங்கல் போடுங்கடா, தெருவில் பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு தெருவில் போற வர ஏழைக்கெல்லாம் வாரி கொடுங்கடா அப்படின்னு நிஜமாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. 100 அண்டா சக்கரை பொங்கல் 100 அண்டா வெண்ணெய் வச்சு தெருவில் போறவன் வரவனுக்கெல்லாம் வாரி கொடுத்தார் ராமானுஜர். நல்ல கவனிங்க. ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கு இடையில காலம் எவ்வளவு இடைவெளி. ஆனா ஆண்டாள் நினைச்ச நினைப்பு நடந்துதா இல்லையா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை பத்தி. உங்கள் எண்ணம் வலிமையாக இருந்தால் அது எப்படியும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஆச்சரியம். நீங்க மன உறுதியோட ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு பிரபஞ்சத்துக்கு வருது, அந்த பரம்பொருளுக்கு வருது, இறைவனுக்கு வருது. அதனால அது நடந்து நிறைவேறணும். 8 அடி 15 அடி அப்படிலாம் சந்து நினைக்கல. 80 அடிக்கு ஒரு தெரு, 60 அடிக்கு ஒரு தெரு, 70 அடிக்கு ஒரு தெரு, குறைஞ்சபட்சம் போனாலும் 30 அடிக்கு ஒரு தெரு இருக்கணும் அப்படின்னு திங்க் பிக் அண்ட் குரோ பிக் அப்படின்னு ஆண்டாளுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் கார்த்திகேயன் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துகிறேன். நான் வேடிக்கைக்கு சொல்லலை. நம்முடைய எண்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை விசாலமாயிட்டே போகும். கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் சைவமாக சொல்லிட்டேன், இப்போ கொஞ்சம் அசைவமாக சொல்றேன். கோய் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு. போய் ரெஃபர் பண்ணி பாருங்க கூகுளில். ஜப்பான்ல அது ரொம்ப விசேஷம் அந்த மீன். அந்த மீனோட வெற்றி என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு சின்ன 10க்கு 10 தொட்டி ஒன்று கட்டி தொட்டிக்குள்ள அந்த கோயிங்கிற மீனை விட்டீங்கன்னா அதுக்குள்ள நீந்துற மாதிரி அது வளர்ந்துகிட்டு இருக்கும். சரின்னு அதை எடுத்து ஒரு 40க்கு 40 ஒரு தொட்டி கட்டி உள்ள விட்டீங்கன்னா பெருசாயிடும். சரி, அதுலேருந்து அதை எடுத்து ஒரு 100க்கு 100 தொட்டியில் கொண்டு போய் விட்டீங்கன்னா பெருசாயிடும், அதை விட பெருசாயிடும். அப்புறம் அதை கொண்டு போய் ஏரிக்குள்ள விட்டீங்க அப்படின்னா பயங்கரமான சைஸுக்கு வளர்ந்துடும். அதுவே தான் தொட்டிக்குள்ள இருந்தா இத்தனோண்டா இருக்கும்.
அந்த 10க்கு 10 வச்சா பெருசாகும், 40க்கு 40 வச்சா பெருசாகும், பெரிய ஏரியில் விட்டா பெருசாகும். அப்ப நல்ல கவனிங்க, கோயிங்கிற மீனுக்கு மொத்த அகல நீளம் கிடையாது. அது எந்த சூழ்நிலைக்கு உள்ளே உட்பட்டு இருக்கிறதோ அந்த சூழ்நிலை வரை தன்னை அகலப்படுத்திக் கொள்ளுகிற ஆற்றல் உடையது. ஒவ்வொரு மனிதனும் அந்த கோய் மீனை போன்றவன். உனக்குள் இருக்கிற எண்ணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாய்க்கிற போது உன்னை மிக பிரம்மாண்டமாக ஆக்கிவிடும். நீ ரெடியா இருக்கணும், அதுக்குரிய மனோநிலையில் இருக்கணும். வளரணும் 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 மட்டும் நினைச்சா போறாது. நான் வளரும் போது 10 பேரை வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும், அதையும் சேர்த்து நினைக்கணும். இந்த எண்ணம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை வீழ்ந்ததா வரலாறே கிடையாது. நான் மட்டும் வளரணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டம். நான் வளரும் போதே 10 பேரை சேர்த்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க நிச்சயமா ஜெயிப்பாங்க. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிறந்த விவசாயிக்கு விருது கொடுக்குறாங்க சார். ஒரு 10 வருஷமா ஒரு ஆள் அவனே விருது வாங்கினா சார். அதாவது ஒரு ஏக்கர்ல எவ்வளவு கோதுமை விளைக்க முடியுமோ அவ்வளவு கோதுமை விளைக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அவன் தான். ஒரு ஏக்கருக்குள்ள எவ்வளவு டன் கொண்டாட முடியுமோ அதுல அதிகமாக விளைவிக்கிறவன் அவன் தான். கண்டினியூஸா 10 வருஷம் அவன் தான் சார் ஜெயிச்சான், சிறந்த விவசாயியா. கடைசியா அவனை இன்டர்வியூ பண்றவங்க பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ எப்படி 10 வருஷமா ஜெயிக்கிற? ஓ நிலத்துல மட்டும் எப்படி அதிகமாக விளையுது, எதனால அப்படி விளையுதுன்னு ஒரே ஒரு பதில் சொன்னான், நான் தரமான விதையை தேர்ந்தெடுப்பேன். எல்லாருமே தரமான விதை தாண்டா போடுறான். நான் நல்ல ஆழமா உழுவேன், எல்லாருமே ஆழமா தாண்டா உழுறான். நல்ல களையெல்லாம் எடுத்துட்டு அருமையா அந்த விதையை விதைப்பேன், எல்லா விவசாயியும் அதே தாண்டா பண்றான். ஆனாலும் உனக்கு எப்படிடா கூட விளையுது? அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு எனக்கு அக்கம் பக்கம் இருக்கிற அத்தனை விவசாயம் ஒன்றா கூப்பிட்டு இதே தரமான விதையை அவங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். யாருக்கும் புரியல, எதுக்குன்னு கேட்டாங்க. ஏய், கோதுமை விளையணும்னு சொன்னா அது மகரந்த சேர்க்கை நடக்கணும் இல்லை? அப்ப பக்கத்து வயலுக்கும் இந்த வயலுக்கும் வண்ணாத்தி பூச்சிக்கும் மற்ற பறவைக்கு வித்தியாசம் தெரியுமா? அங்க உட்காந்துட்டு இங்க வரும், அது காலில் இருக்கிற அந்த தூள் தான் இதுல படும். அப்ப இந்த கோதுமை விளைச்சல் நல்லா இருக்கணும்னா நான் மட்டும் இங்க நல்ல விதையை போட்டா போராது, என்னை சுத்தி எல்லாமே நல்ல விதையா இருந்து வளர்ந்திருந்தாதான் இந்த மகரந்த சேர்க்கையில என் நிலத்திலையும் அதிகமா விளையும். அதுக்காக நான் எல்லாருக்கும் நல்ல விதையை கொடுப்பேன், எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுப்பேன். அதனால அவங்களும் நல்லா விளைவிக்கிறாங்க, என்னோட நிலமும் நல்லா இருக்குதுன்னா. தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சவங்க வளர்றது கஷ்டம். நான் வளரும் போதே என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவங்க வளருவதை யாராலும் நிறுத்த முடியாது. காரணம், கடவுள் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம வளரும் போதே இன்னொரு 10 பேர் வளரணும் அப்படிங்கிற எண்ணமும் மனசுல இருக்கணும். இதெல்லாம் வளருவதற்கான அடிப்படை காரணம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப உரிமையா பேசுவேன், 10 மாசத்துக்கு ஒரு முறை போன்ல பேசுவோம். யாரை பற்றியெல்லாம் பேச முடியாதோ அவங்கள பற்றியெல்லாம் பேசுவோம், ஃபோனில் எல்லாம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப உரிமையாக. அப்போ ஒருத்தர் திடீர்னு அவர் சொன்னார், பெரிய பெரிய ப்ராஜெக்டாக போகும்போது நிறைய கடன் வாங்குறீங்க, ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அப்படியெல்லாம் ஒரு ஒரு பரவாயில்ல, ஏதோ ஒரு லெவலில் நிறுத்திட்டோம், நம்ம அப்படியே பணத்தை மிச்சம் வச்சோம் நினைக்காம மேலே 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 நீங்கள் துணிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கிறீங்களே. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அதாவது நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னார். ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பேன். ஏன்? அதாவது கடனை அடைக்காம நான் ஒருபோதும் போக மாட்டேன், கடனை அடைக்காம நான் ஒருபோதும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா கடன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், நான் அடைச்சிக்கிட்டே இருப்பேன், நானும் ரொம்ப நாள் இருக்கலாம் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது லட்சியத்தில் நேர்மையா இருக்கிறதும் ஒரு பகுதி, அதையும் பாராட்டணும். அதே நேரத்தில் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், நம்ம சோம்பி உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவருடைய மனம், அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம். உண்மையிலேயே இது பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். நம்ம ஐயா சிவகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி, ஐயா நம்முடைய பொன்னுசாமி அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன விளையாட்டு இல்லை. 200 ஏக்கர் ஒரு இடத்த அப்படியே ஒரு நகரத்தை முழுசாக உருவாக்குறதுன்னா அது சின்ன வேலை இல்லை, மிகப்பெரிய வேலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மிகப்பெரிய வேலையை எடுத்துக்கிறதால தான் ஒரு மனுஷனும் பெரிய மனுஷனாக ஆக முடியும். நீங்கள் சின்ன வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் சின்ன மனுஷனாக தான் இருக்கணும், பெரிய வேலையை எடுத்துக்கிட்டால் தான் பெரிய மனுஷனாக ஆக முடியும். அதனால இன்னைக்கு இருக்கிற கார்த்திகேயனை
இந்த கோயம்புத்தூரில் மிகப்பெரிய மனிதனாக ஆக்கப் போகிற ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா நகரம் விரிவடைய விரிவடைய அவருடைய புகழும் விரிவடையும் இல்லையா, அவருடைய ஸ்டேட்டஸும் விரிவடையும் இல்லையா. அதனால தான் பெரிய வேலையை எடுத்துக்கிறவங்க அதே மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு, உடல் நலம் இதெல்லாம் தானாகவே பெறுவாங்க. அதுக்குரிய பலத்தை அந்த இயற்கை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தன்னுடைய எல்லையை தானே கூட்டிக்கணும். நான் நத்தை மாதிரி இன்னொரு உயிரினம் பற்றி ஒரு குறிப்பு படித்தேன். அதில் என்ன சொல்கிறான், அதுக்கு மேலே இந்த ஷெல், அதாவது சுண்ணாம்பில் அதுக்கு மேல் மூடி நம்ம சிப்பி மாதிரி, அது ஒரு புது வகையான இறா வகை அப்படிங்கிறாங்க, கடலில் இருக்குமா. அது என்ன பண்ணுமா பாருங்க, இது வளர்ந்த உடனே அந்த கூடு வளர்ந்து முழுக்க அதை மூடிக்கும். இந்த கூட்டுக்குள்ள அது அப்படியே இருந்தால் மேற்கொண்டு அதால் வளர முடியாது. உடனே அது என்ன பண்ணுமா, போய் பாறையில் முட்டி மோதி தன் மேல் ஓடு எது பாதுகாப்பானதோ அதை உடைச்சிரும். என்னடா உடைச்சிருச்சேன்னு பார்த்தா அது திரும்ப வளர்றதுக்குள்ள தான் எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வளர்ந்துடும். அது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 10 தடவை 15 தடவை தன்னுடைய மேல் கூட்டை உடைச்சு தன்னுடைய அளவை பெருசாக்கிக்கும் அப்படின்னு ஒரு விலங்கினத்தை பற்றிய ஒரு குறிப்பு, கடல்வாழ் உயிரினம் பற்றி ஒரு குறிப்பு. இவ்வளவுதான் என் எல்லை, இவ்வளவுதான் என்னால் முடியும்னு சுருங்கிட்டா அதோட நம்ம நின்றுடுறோம். நம்ம எல்லைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சா எல்லைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இந்த சீக்கிரட்டை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கரோடு நிறுத்தினா போராது, ஒரு ஊரில் சின்ன ஊரில் கோயில்பட்டியோட நிறுத்தினா போராது, சத்தியமங்கலத்தோடு நிறுத்தினா போராது, திண்டுக்கல்லோட நிறுத்தினா போராது, அது அடுத்த ஊருக்கு அதை விட பெருசா, அடுத்த ஊருக்கு அதை விட பெருசா அப்படின்னு தன்னை அருமையாக தன்னையும் வளர்த்து கொண்டு மண்ணையும் வளர்த்து கொண்டு எல்லாவற்றையுமே வளர்க்கக்கூடிய அந்த இயல்பான குணம், ஒரு டைனமிக் லீடர்ஷிப் அவருடைய வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு கருவாக அமைந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? கடனெல்லாம் அடைக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் போக மாட்டேன், கடன் இருந்துக்கிட்டே இருந்தால் அது வரைக்கும் நானும் இருந்துக்கிட்டே இருப்பேன், அதே நேரத்தில் நானும் போக மாட்டேன் இல்லையா. அந்த தாட் திங்கிங் ப்ராசஸ் அதுவே பாராட்ட வேண்டிய ஒன்று. வாழ்க்கையில் நீ இப்போ சொன்னார் அவர் 27 டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குன்னு. அதான் இந்தியா. எவனும் சுலபத்தில் வளர முடியாது. நீ என்ன பண்ணாலும் உன் தலைமையில் கை வச்சுக்கிட்டே, பஸ் சொன்ன தலைமையில் கை வச்சா போயிருங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் அதுக்கு உடனே ஒரு ஆக்டு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு ஏசி டிசி, இப்படி ஏதாவது ஒன்று போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். அதை நாங்கள் ஒன்றும் விட மாட்டோம். 27 டிபார்ட்மெண்ட்னா வாழ்க்கையில் எந்த நல்ல காரியத்தை தொடங்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பிரச்சனைங்கிறது ஒரு அளவோடு நிற்காது. இப்போ கூட பாருங்களேன், அவங்களோட இந்த பேச்செல்லாம் நின்று இருந்தால் எப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம். பிரச்சனைங்கிறது ஒரு அளவோடு நிற்காது, அது போய்கிட்டே தான் இருக்கு. இந்த புடவை பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கட்டமாக எத்தனை கலர் இருக்கும் இதில்? பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, ஒரு 10-12 கலர் இருக்கும் இல்லையா. ஒரு அம்மா ஒரு கடையில் போய் பார்த்தது 1000 கலர், 1000 கலர். இனிமேல் பாம்புக்கு 1000 தலை வாங்கி அந்த மாதிரி 1000 கலரில் ஒரு புடவை விட்டுருக்குறான். அதை பார்த்த உடனே ஹஸ்பண்டை கேட்டது, வேணும் வேணும். அவன் தலையில் அடிச்சுக்கிட்டான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இம்சடா, இவளோட பெரிய இம்சடா, புடவை 1000 கலர்னா. அவன் ஃப்ரெண்டு சொன்னான், அட முட்டாள், ஒரு புடவை தானடா, 1000 கலரில் இருந்தால் என்ன கெட்டு போச்சு, எடுத்து கொடுக்க வேண்டியா. 1000 கலருக்கு மேட்சாக ப்ளவுஸ் எடுப்பாடா அடுத்ததுன்னா. 1000 கலருக்கு மேட்சாக ப்ளவுஸ் எடுப்பா பாரு, என் சொத்தையே காலியாக போட்டுட்டான்னா. நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அளவுனா அதோடு நிற்காது, அது எல்லாம் ஜாயிட்டே போகும். அதுக்கு என்ன அழகாக அந்த வார்த்தையை சொன்னீங்க, எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை. நல்லா இருந்தது அந்த வார்த்தை, எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணமும் எனக்கு இல்லை, அது விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. இனிமேல் அது உங்களுது இல்லை, என்னோடது. தமிழ்நாடு முழுக்க வித்துருவேன். ரொம்ப அருமையான ஃப்ரேஸ் அது, உண்மையிலேயே எக்ஸலண்ட்டானது. வெற்றிங்கிறது சுலபம் இல்லை. நான் இங்கிலீஷில் ஒரு பொன்மொழி படித்தேன், தெரிஞ்சுக்கங்க. வெற்றியை பற்றி சொல்கிறான், சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சக்ஸஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ்னா. பெரிய தேசிய நெடுஞ்சாலை போகுது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்போ, ஈஸியாக போகலாம் போல் இருக்கேன். அவன் முடிச்சான் பாருங்க, சக்ஸஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ், த ப்ராப்ளம் மீன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்.
சக்ஸஸ்ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ என்ன பண்ணி ஆகணும் நீங்கள்? டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இதுக்கு ரெடியாக இருந்தால் தான் ஹைவேஸ்லேயே போக முடியும். அது மாதிரி வெற்றி என்பது எட்டிய உடனே உங்கள் இலக்கு தள்ளி போய்விடும். இது அடைஞ்ச உடனே நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்? நீங்கள் அதை கிட்டக்க வந்த உடனேயே உங்கள் இலக்கு இன்னும் நகர்ந்து போய்விடும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் உயிர்ப்போடு இருக்க முடியும். நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல, உயிர்ப்போடு இருப்பது தான் உண்மையான வாழ்க்கை. அந்த ஃபயர் நமக்குள்ள வேணும் இல்லை? அந்த உயிர்ப்போடு இருத்தல், அதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னு கேட்டா நம்ம இலக்கு சக்சஸ், அது தள்ளிக்கிட்டே போனோம். இன்னும் அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால இதெல்லாம் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய மிகப்பெரிய சூத்திரம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அவர் இப்படி எழுத்துக்கிறாரு, அப்போ அவ சிரமம் தானே. நம்ம நினைக்கிறோமோ இல்லையா, வீட்டம்மா நினைப்பாங்கல்ல. எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா, எங்கேயாவது போய் எதையாவது பேசிட்டு வரீங்க. அப்புறம் அவன் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் கண்ணா அப்படின்னாலும் திட்டுறான். தெரியாது, நல்லா சம்பாதிச்சாச்சு, சௌக்கியமாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்றத விட்டுட்டு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வசதி இருக்குது, கார் இருக்குது, டிரைவர் இருக்குது, கோயிலுக்கு போகணுமா, குளத்துக்கு போகணுமா, கச்சேரி கட்டமா இல்லாமல் இன்னும் போய் எங்கேயாவது வாயை வச்சு எல்லாரும் என்ன மாதிரி என்ன இழிச்ச வாயா, அது வேற கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்படி சும்மா இருக்கிறதுக்காக நாம் இந்த பூமியில் பிறக்கலை. என்ன இருந்தாலும் துணைவியாருக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இப்படி வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி ஒன்றை நம்பணும். என்ன நம்பணும்? தர்மத்தை நம்புகிறோம். எப்படி இருந்தாலும் தர்மம் நம்மளை காப்பாற்றும், சத்தியம் நம்மளை காப்பாற்றும். நம்ம நேர்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றும். அதை நம்பணும். இப்போ கோகுலாஷ்டமி வந்தது இல்லைங்களா, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் அனுப்பிச்சிருந்தாலும் மறக்கவே முடியாது, நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா, இந்த கோபிகள்லாம் பால், மோர், தண்ணி இதெல்லாம் அப்படி சுமந்துக்கிட்டு வருவாங்கல்ல. சில பேர் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆக்கிடுவாங்க, சில பேர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த குடத்தை அப்படி தூக்கிட்டு வரும்போது கீழேந்து தூக்கி தலைமையில் வைக்க வேண்டியிருந்தது தான். அப்போ கிருஷ்ணன் விளையாடிக்கிட்டு இருந்தானா, அவனை பார்த்துட்டே, கிருஷ்ணா இந்த வெயிட்டை தூக்கி தலைமையில் வைடா அப்படின்னு ஒரு கோபிகை கேட்டாலாம். முடியாது போ, அதான் என் வேலையை, முடியாது போ அப்படி போட, உன்னால் பெரிய கஷ்டம், ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்டு சிரமப்பட்டு அப்படி வச்சு மூச்சு முட்டு அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்து நின்னா, வீட்டு வாசல்ல அவன் நின்னானா, கொண்டா இறக்கி வைக்கிறேன், ஒன்றுனா இறக்கி வச்சானா. இவன் கேட்டாலாம், ஏன்டா முடியலை எடுத்து மேலே வைன்னு சொன்னபோது வைக்கலை, இப்போ ஏன்டா இறக்கி வைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த கதையை முடித்தான். பாரத்தை பக்தன் தலைமையில் ஏற்றுவது கடவுளின் வேலை அல்ல, இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பது தான் கடவுளுடைய வேலை. யார் பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் கடவுளோட வேலை. அப்படி எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு எல்லைக்கு மேலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பாரம் நம்முடையது அல்ல, அதை இறக்கி வைக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஏற்பாடு செய்வான். ஒருவேளை இவங்க 2 பேர் கூட உங்களுக்கு இறைவன் செய்த ஏற்பாடு தான், பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஏற்பாடு தான். பாருங்கள், ஏற்கனவே இவங்க 3 பேர், அதுவே இறைவன் செய்த ஏற்பாடு தான். அதாவது வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கணும்ல. கோச்சுக்காதீங்கம்மா அவர் திட்டுவார்னு எல்லா ஹஸ்பண்டையுமே திட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் அந்த டென்ஷனோடு வரும்போது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் கத்துவாங்க. என் ஃப்ரெண்டு சண்முக வடிவேல்னு ஒருத்தர் நல்லா பேசுவார், அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியார். வீட்டுக்கு வந்தார், ஒய்ஃபு காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க. காப்பி இப்படி வச்சுட்டு, ஹே காப்பியா அது நாய் கூட குடிக்காதுன்னு வச்சுட்டு வச்ச உடனே அவர் பிள்ளை என்ன பண்ணா, அம்மா கிட்ட போய், அம்மா காப்பியில் என்ன குறைச்சல், நான் இப்போ குடிச்சேன்னு நான் நாயா, நாய் கூட குடிக்காதுன்னு அப்பா சொல்கிறார். நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறியம்மா, பதிலுக்கு கேட்க வேண்டியது தானே, என்ன குறை அல்ல என்ன இல்லை அப்படின்னு கேட்க வேண்டியது தானே அப்பாட்டேன்னு. அந்த அம்மா சொல், போட வெளியே போய் விளையாடுற, உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும், போட நீ போய் வெளியே விளையாடு. இந்த பையன் வெளியே போய் விளையாட போயிட்டான். ஒரு 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 ஆம்பளை எவ்வளோ நேரங்க சத்தம் போடுவான் திட்டினா கூட. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆம்பளை ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சத்தம் போடுவான். ஆனால் லேடிஸ் சத்தம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் 27 நிமிஷம் போடுவாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்களா, என்ன 27ன்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு? சீரியலில் ஒவ்வொரு சீரியலும் 27 நிமிஷம் தான். அந்த சீரியல் முடிஞ்சு அடுத்த சீரியல் ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா, 27 நிமிஷம். ஸோ லேடிஸ் அந்த சீரியலோட அட்டாச்சு, ஜென்ஸ் எப்போவுமே நியூஸோட அட்டாச்சு. அதனால் அவங்க 10-15 நிமிஷம் நிறுத்திடுவாங்க. ஜென்ஸ் திட்டினாங்கன்னா, லேடிஸ் திட்டினாங்கன்னா 27 நிமிஷம் ஓடும். இது மொத்தம் இவர் வாத்தியார் இல்லையா, பள்ளிக்கூடத்து வாத்தியார், இவர் 40 நிமிஷம் திட்டினார்.
ஏன்னா பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு பீரியட் ஒரு பீரியட் 45 நிமிஷம் இல்லையா? அதனால் இவரெல்லாம் திட்டினார். திட்டு அந்த அம்மா ஒன்றுமே கண்டுக்கல. அது பாட்டுக்கு அந்தாண்ட போச்சு இந்தாண்ட போச்சு. கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த ரியலைசேஷன் இவருக்கு வந்துருச்சு. உடனே மெதுவாக ஒய்ஃப்ட சொல்கிறாரு, இந்தா கவனிக்காமல் போகிறேன். என்ன ரொம்ப சத்தம் போட்டேன்ல அப்படின்னு. அந்த அம்மா, இன்னொரு காப்பி வேணுமா? ஸ்ட்ரெயிட்டு அதான் விஷயத்துக்கு தான். இன்னொரு காப்பி வேணுமா? அதை நேராக கேட்குறது. இன்னொரு காப்பி இந்த வர்றேன் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை குடித்த உடனே, இது நீ குடிக்கிற காப்பியா நாய் குடிக்கிற காப்பியா? அந்த அம்மா ஒரு செகண்டில், இது நீ குடிக்கிற காப்பியா நாய் குடிக்கிற காப்பியா? அப்போ என்ன அர்த்தம்? நீ என்ன பேசினாலும் அது எனக்கு ஒரு விஷயமே இல்லையா? ஏன் நீ தான் எனக்கு முக்கியமே ஒழிய உன் கோபத்தை பற்றி எனக்கு என்ன கவலை? அதுதானே ஒரு மனைவியோட அன்பு. நான் வந்து லேடிஸை ப்ரிப்பேர் பண்ணுறேன். நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கோவப்படுவோம். நீங்கள் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டுக்கிறேன். வெளியில் போகிறோம், ஏகப்பட்ட டென்ஷனோடு வரும். அந்த அம்மா சொல்லுது, பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் திட்டினா இங்கே வந்து என்ன திட்டுவார், இவ்வளோ தானே, இதுக்காக போய் நம்ம கோச்சிக்க முடியுமா? திட்டா நல்லது, பிபி வராது, ஹார்ட் தொந்தரவு பண்ணாது, திட்டிட்டு போகிறாரு. இந்த ஐடியா ஃபேமிலிக்கு ரொம்ப அவசியம், எளிமையாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் குடும்பத்தோட சப்போர்ட். ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா ஃபேமிலியோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும். மிகச்சிறந்த ஒரு நகரத்தை உருவாக்குறார். நான் டெக்னிக்கலாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பார்த்துட்டு பாண்டிச்சேரிக்கு வாங்க. பாண்டிச்சேரிக்கு வாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. பாண்டிச்சேரிக்கு வாங்க. அங்கே ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், நகர அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் என்ன கவனிக்கணும். நம்ம ஒரு ஊருக்கு போனால் நெய்வேலி டவுன்ஷிப் போய் அந்த டவுன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மெட்ராஸில் ஒரு நகரம் மயிலாப்பூர் எப்படி இருக்குது, மந்தவெளி எப்படி இருக்குது, பாரிஸ் எப்படி இருக்குது. அதே சமயத்தில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ரோடு, எல்லா ரோடும் பீச்சில் போய் முடியும். எல்லாமே அப்படியே கட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் ஆகும், 90 டிகிரிஸில் அப்படியே கட் ஆகும். எந்த ரோடில் போய் மிஸ் ஆனாலும் மறுபடியும் பீச்சுக்கு போயிடலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அந்த ஊரை டிசைன் பண்ணும்போது அவங்க பிரெஞ்சு நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையோட அது போல ஒரு நகரத்தை நிர்மாணிக்க வேணும்னு பாண்டிச்சேரியை நிர்மாணிச்சாங்க. புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். ஒரு வீடுங்கிறது நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி நகரங்கிறத டெவலப் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. அதில் எத்தனையோ புதுசாக ப்ராப்ளம் வரும். வசதிகள் புதுசாக தேவையாக இருக்குது. நேற்றைய மாதிரி இன்றைக்கி வாழ்க்கை இல்லை, அது வேறு மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால நிறைய வசதிகளை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சிரமப்பட மாட்டேன்னு சொல்கிற நபர் அவர் இல்லை. சிரமத்துக்கு நான் இப்போ எப்படி உட்காந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். இப்போ அப்படி எப்படி மீட் பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், அந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனோநிலை. அப்படி நகரத்தை டிசைன் பண்ணும்போது பிரெஞ்சுக்காரர்களுடைய அமைப்பு ஒரு மாதிரி, ஜெர்மானியருடைய அமைப்பு ஒரு மாதிரி, ஜப்பானியருடைய அமைப்பு ஒரு மாதிரி. காரே கவனிங்க, ஜப்பானில் நீங்கள் எங்கே போனாலும் கார் வந்து சின்னதாக இருக்கும். அமெரிக்காவில் நீங்கள் எங்கே போனாலும் கார் பெருசாக இருக்கும். அவன் ஆளே பெருசு, உட்காரத்துக்கு வசதியாக வேணும் அவனுக்கு. ஜப்பானில் சின்னதாக இருக்கும் காரோட அமைப்பு. ஆனால் அமெரிக்காவில் காரோட அமைப்பு பெருசாக இருக்கும். இந்தியாவில் எப்படின்னு கேட்டால் ரெண்டும் கலந்துருக்கும். ஒரு சின்ன மாருதியும் ஓடிக்கிட்டு இருக்கும், பக்கத்துலேயே வந்து இனோவாவும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானியர்கள் எல்லாத்தையுமே சின்ன அளவில் செய்யணும். அவங்களுடைய உயரம், அவங்க அகலம், அவங்களுடைய குணம், அதுக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, பூகம்பம் அடிக்கடி வரக்கூடிய நாடு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு கட்டுவாங்க. பட் அமெரிக்கா அப்படி இல்லை, அவருடைய அமைப்பு முறையே வேறு. அதனால் ஒரு நகரத்தை அமைக்கிற போது ஒரு 100-110 விஷயத்தை உள்வாங்கி தான் அந்த காரியத்தை செய்யணும். முன்னெல்லாம் ஒயர் அப்படி மேலே போவோம், மழை பெஞ்சா என்ன ஆகும், உடனே எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடும். பூமிக்கு கீழே ஒயரை கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிறது இல்லை. எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இப்போ. ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு விழிப்பு அது அவசியமாக செய்யணும். இவைகளை எல்லாம் உள்ளடக்கி இதை செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நான் நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு வற்புறுத்துறது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். வரும்போது ஒரு 2 மினிட்ல சைட் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் வந்து டெவலப் ஆகான்னு.
முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லைங்க வேலை. இப்போ நான் இங்கே டெவலப் பண்ண அவங்களுக்கு பிரமாதமாக சென்ட்டுக்கு இவ்வளோன்னு விலை போகுதுங்க அப்படின்னார். உடனே அவருக்கு ஒரு ஜோக் சொன்னேன். ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். சர்வர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். பதிலே சொல்லலை. சொல்கிறேன். சில பேர் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதே அருள் வாக்கு மாதிரி பண்ணுவான். யோசித்து சொல்லுவான். சொல்கிறேன் அப்படின்னா சர்வர் பொறுமை இழந்து போய் கேட்டான். சொல்லி தொலையா என்ன வேணும்? சொல். எதிர் சீட்டில் வந்து உட்காந்த ஒருத்தன் டக்குன்னு வந்த உடனே சொன்னான், கீ ரோஸ்ட் ஒன்று அப்படி. அந்த கீ ரோஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண உடனே இவன் சொன்னான், அந்த கல்லில் அடுத்தாப்பில் என் தோசை. அந்த கீ ரோஸ்ட்டை எடுத்த உடனே அந்த கல்லில் எனக்கு தோசை போட்டு கொண்டு வரணும். இவன் ஏன் காத்திருந்தான்னு தெரியுதா? செலவு கீ ரோஸ்ட்டுக்கு பில்லு கொடுக்க மாட்டாரான். ஆனால் அவன் கீழே இவன் ரோஸ்ட்டு வேகணுமா இல்லையா? இந்த இடம் டெவலப் ஆனால் முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் இது கீ ரோஸ்ட்டில் போட்ட கல். ஆனால் அப்படி 80 அடிக்கு வழியெல்லாம் மாற்றி இந்த புல்லை வெட்டணும், அந்த மரத்தை வெட்டணும், ரோடை இப்படி கொண்டாடணும், அப்படி கொண்டாடணும், எல்லா முயற்சியும் பண்ணி அவருடைய எண்ணம் பாருங்கள், தான் செய்கிற போதே எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு. நான் ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நடந்தது வாழ்க்கையில். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவருடைய அப்பா. ஆனால் அவர் நல்ல படிப்பு படித்தார். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஏழைகளும் நடுத்தர மக்களும் முன்னுக்கு வரணும்னா கல்வி ஒன்று தான் அவங்களுக்கு சரியான வழி, வேறு வழி கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்திலையோ இல்லை சாதாரண பின்னாடி இருக்கிற குடும்பத்திலையோ பிறந்து ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா கல்வி மட்டும்தான் ஒருத்தனை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான சரியான இறகு. அவர் நல்லா படித்தார். அந்த ஊர்லேயே பிரமாதமாக படிப்பார். அவர் பெரிய படிப்பு. அவர் காலேஜுக்கு போகிறதுக்கு பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்பார். இப்படி அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரருங்க. அவருடைய கார் அந்த காலத்தில் பிளிமோத் பெரிய கார். அந்த காலத்தில் அந்த பிளிமோத் கார் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இவர் நினைப்பார், நம்ம பஸ்ஸுக்கு நிற்கிறோம், இந்த மாதிரி ஒரு காரில் என்றைக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒரு காரில் போகணும், போனால் இந்த மாதிரி ஒரு காரில் போகணும் அப்படின்னு டெய்லி நினைப்பார். அப்புறமா அவர் இன்ஜினியரிங் தான் முடித்தார். இன்ஜினியரிங் முடித்து பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு நாள் ஆச்சரியம் சார், எவனுமே நம்ப முடியாது. இவர் வீட்டு வாசலில் அந்த பிளிமோத்து வந்து நின்றுது சார். இவர் வீட்டு வாசலில் வந்து பிளிமோத்து நின்றுது. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரு. அவர் இறங்கி வராரு. இவங்க அப்பாலாம் பதறிட்டார், நம்ம வீட்டுக்கு இவர் ஏன் வராரு அப்படின்னு. எல்லாரும் ஓடி போய் வாங்க, என்ன சமாச்சாரம்? உன் பையன் நல்லா படிச்சிருக்கானாமே? ஆமாம். நல்லா சம்பாதிக்கிறானாமே? ஆமாம். என் பொண்ணை கட்டிக்குவானா அப்படி இருந்தார். அது அவனை தான் கேட்கணும். அவருக்கு பொண்ணு முக்கியம் இல்லை, காரு முக்கியம். அந்த மாதிரி ஒரு காரில் என்றைக்காவது போக மாட்டோமான்னு யோசிச்சவர் தானே அவர். அந்த காருக்கு சொந்தக்காரர் வந்து நிற்கிறாரு. இப்போ என் பொண்ணை கட்டிக்க அப்படின்னு கேட்குறாரு. மாட்டேன்னா சொல்லுவார், பைத்தியமா என்ன அவருக்கு? அவர் ஒரே சந்தோஷம். இது வெறும்னு கற்பனை இல்லைங்க, நடந்த கதை. எதுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்களா? தினம் அந்த கார் போகும்போது இது மாதிரி ஒரு காரில் போகணும்னு நினச்சா அதே காரு மாப்பிள்ளை அழைப்பில் அவரை ஏற்றிக்கிட்டு போகுது. பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பார்த்தீங்களா? தொடர்ந்து நல்ல எண்ணங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் நிச்சயம் செயலாகும். அப்படி செயல்படுத்துவதற்கு பிரபஞ்சம் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது. அது இறையருளால் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால வெறுமே நாம் 10 காசு சம்பாதிச்சோம் அப்படின்னு நினைக்காம, ஏதோ ஒரு நிலத்தை அப்படி விற்றோம், 2 ரூபா காசை உள்ளே வாங்கி போட்டோம் அப்படின்னு நினைக்காம, இது ஒரு பெரிய நகரமாகணும். காந்திபுரத்துக்கு நிகராக அதை விட மேலே ஒரு கொண்டாடப்படக்கூடிய இடமாகணும், கடைவீதி உண்டாகணும். இங்கே வாங்கின மக்கள் எல்லாருக்குமே அதனுடைய வேல்யூ பல மடங்கு ஆனதை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் என்னுடைய நண்பர் கார்த்திகேயனிடத்தில் இருப்பதால் நல்ல எண்ணம் ஒருபோதும் தோற்று போனதாக வரலாறு இல்லை. இந்த இடம் அப்படியே ஆகும் என்பதை எடுத்து சொல்லி, எல்லாம் வல்ல இறையருளால் இது மிகச்சிறப்பான ஒரு பூமியாக கொண்டாடப்படும். அதற்குரிய எல்லா சிறப்பும் உங்களுக்கு இறைவனால் அருளப்படும் என்பதை சொல்லி, என்னையும் நட்பு மறவாமல் அழைத்தமைக்காக நன்றி கூறி இந்த ஆர்ச்சி திறக்கிற விழாவுக்கு வந்துடுறேன். ஆர்ச்சி திறக்கிற விழாவுக்கு வந்துட்டோம். இப்போ சொல்லி அடுத்த ப்ரோக்ராம் புக் பண்ணிடணும். வாழ்க வளர்க என்ற அவருடைய குடும்பத்தாரையும் இங்கே அவரோடு தொழில் முறையிலே பழகி இருக்கிற அனைத்து நண்பர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.